அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 11/5/2015 சித்திரை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. அஷ்டமி திதியானது இரவு 1:20 வரை, பின்பு நவமி திதி. திருவோண நட்சத்திரமானது காலை 9:29 வரை, பின்பு அவிட்ட நட்சத்திரம். அமிர்த யோகமானது காலை 9:29 வரை, பின்பு சித்த யோகம். ராகு காலமானது காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டமானது பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சந்திரனானவர் 10ஆம் வீட்டில் அமைய பெற்று 3இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் சுபிட்சங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். ரிஷப ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமைய பெற்று 2இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகக்கூடிய அமைப்பு, தொழில் ரீதியாக லாபகரமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனானவர் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும், அட்டமஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. குரு சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. மனக்குழப்பங்கள் தான் சற்று அதிகமாக இருக்கும். தெய்வ வழிபாடுகள் மேற்கொள்வதன் மூலமாகவும் நிதானமாக செயல்படுவதன் மூலமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சமாளித்து சாதக பலன்களை அடைய முடியும். கடக ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனும் 10இல் சூரியனும் சஞ்சரிப்பதால் கடந்த சில நாட்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகும். பண வரவானது சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி உங்களுக்கு பல்வேறு வகையில் சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களே, 6இல் சந்திரனும் 10இல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பல்வேறு வகையில் சாதக பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவும் சாதகமாக இருக்கும். அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். கன்னி ராசி நேயர்களே, 9இல் புதன் 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகும். பண வரவானது தாராளமாக அமையப்பெற்று இருந்த கடன் பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பும், கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி இருக்கக்கூடிய இடத்தில் நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும், 4இல் சந்திரன் 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்துக் கொள்வது, நிதானமாக செயல்படுவது, புதிய முயற்சிகளில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதனால் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். பண வரவானது திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிடையே ஒற்றுமை மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாயானவர் சாதகமாக அமைய பெற்று 10இல் ராகு சஞ்சரிப்பதால் பிரச்சனைகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். எதிர்பாராத வகையில் உதவிகள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது.